ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மகாராஷ்டிராவில் 2019ஆம் ஆண்டு சிவசேனா, காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணியை அமைத்தன. உத்தவ் தாக்கரே முதல்வராக பொறுப்பேற்றார். ஆனால் சிவசேனாவின் கொள்கைகளுக்கு மாறாக காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது கட்சியின் பல மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. 2022 ஜூனில் சிவசேனாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். இதனால் உத்தவ் தாக்கரே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா ஆதரவுடன் ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிரா முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். சிவசேனா கட்சியின் பெயர் மற்றும் அதன் அதிகாரப்பூர்வ சின்னமான வில் அம்பையும் ஏக்நாத் ஷிண்டே அணி பயன்படுத்தலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் தீர்ப்பளித்தது. இதனால் உத்தவ் தாக்கரே அணி புதிய சின்னத்துடன் இயங்கி வருகிறது. 2022 கட்சி உடைந்த பிறகு உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியை மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அதுவே அவருக்கு எதிராக திரும்பி விடுகிறது. இப்போது உத்தவ் தாக்கரே வசமுள்ள 9 எம்பிக்களில் 7 பேர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா அணிக்கு தாவ உள்ளனர். 6 பேர் மாறினாலே கட்சி தாவல் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும். அணிமாறும் எம்பிக்கள் எண்ணிக்கை அதற்கு மேல் இருப்பதால் இது உத்தவ் தாக்கரேவுக்கு பேரிடையாக அமைந்துள்ளது. உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கும் எஞ்சிய எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களை ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா அணிக்குள் வர உள்ளனர். எம்பிக்களை தொடர்ந்து 16 எம்எல்ஏக்களும் எங்கள் பக்கம் வர உள்ளனர். மகாராஷ்டிரா அரசியலில் ஆபரேஷன் டைகர் நடத்தப்பட உள்ளது என சிவசேனா தலைவர் கிருபாலு மானி கூறினார். இது ஆபரேஷன் உல்ஃப் மூலம் ஷிண்டே அணியில் இருப்பவர்களை பிடிப்போம் என உத்தவ் தாக்கரே அணி சொன்னதுக்கு பதிலடியாக அமைந்துள்ளது. இது மகாராஷ்டிரா அரசியலில் மீண்டும் ஒரு பெரிய புயலை கிளப்பியுள்ளது.